பிஹைண்ட் பத்தி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது வர இருக்கின்ற இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டில் பார்த்தோம்னா எவ்வளவோ கிரக பயிற்சிகள் வந்தாலுமே சரி, ஆனால் இந்த குரு சுக்கிர இணைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை குறிப்பிட்ட 5 ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்த இருக்கிறது. வரிசையாக 12 ராசிக்காரங்களுக்குமே பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி குரு சுக்கிர பகவானுடைய இணைவு என்னென்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு பொதுவான தகவல் சொல்லிடுறேன். பொதுவாக பார்த்தோம்னா சுக்கிர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் பகை தான். ரெண்டு பேருமே பகைவர்கள் தான். இவங்க ரெண்டு பேரும் இணையறனால நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே நிறைய மாற்றங்களை தர இருக்கிறது. இந்த குரு சுக்கிரன் இணைவுங்கிறது மிதுன ராசியில் நமக்கு நடக்க இருக்கிறது. ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு தான் இந்த குரு சுக்கிர இணைவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது. இந்த எந்த ஒரு கிரகமுமே சரி மற்ற வீடுகளில் உச்சம் பெறுறதை விட இந்த சுக்கிர பகவான் மட்டும்தான் பகைவருடைய, அதாவது மீனத்துடைய வீட்டில் உச்சம் பெறுகிறார். இந்த உச்ச நிலை அப்படிங்கிறதுமே சரி, இரண்டு பேருக்கும் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகள், அதாவது குரு சுக்கிரன் இணைவு குடும்பஸ்தானத்தில் இணைகிறாங்கன்னா கட்டாயம் 2ஆம் இடத்துல சேர்க்கை ஏற்படும் பொழுது குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் உண்டு. இந்த மாதிரி எவ்வளவோ பார்த்தாலுமே அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவானும் சரி, தேவகுரு பிரகஸ்பதி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த குரு பகவானுக்கும் சரி, இந்த இரண்டு பேருடைய இணைவுகள் நிறைய மாற்றங்கள் தரும். இந்த குரு பகவான் எந்த ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு திருமண அமைப்பாகட்டும், ஒரு குழந்தை பாக்கியமாகட்டும், சிறப்பான கல்வி, ஒரு ஒழுக்கத்தோட ஒரு குழந்தை நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்பில் கரெக்டாக நடக்கும். ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் விரயஸ்தானத்திலையோ இல்லை அஷ்டமத்திலையோ மறைவுன்னு இருக்கும் பொழுது கட்டாயம் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை கொடுக்கும். அந்த அடல்ட் ஏஜ் அப்படின்ற ஏஜில் நிறைய பாதிப்புகளை அவங்க சந்திப்பாங்க. அடுத்து இந்த சுக்கிர பகவான், இந்த அசுர குருவாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையில் அவங்க வாழ முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காரில் போகிறது, ஒரு பங்களாவில் ஸ்டே பண்ணுறது, 5 ஸ்டார் ஹோட்டல் ஆகட்டும், 3 ஸ்டார், இந்த மாதிரி ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டேஜ் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே ஏற்படும். சரி, இப்போது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த குரு சுக்கிரனுடைய இணைவு மிதுனத்தில் ஏற்படுது. இந்த இணைவுங்கிறது மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம். நான் சொன்ன 5 ராசிக்காரங்களில் முதலாவதாக மேஷ ராசியும் ஒன்று. இந்த மேஷ ராசிக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் இந்த 2 கிரக இணைவினால ஏற்பட இருக்கிறது. ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு 26ஆம் தேதி அன்று இந்த இணைவு அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது. இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னாவே இந்த இணைவுங்கிறது என்ன செய்யும்? விரயஸ்தான அதிபதி குரு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முயற்சி பாவகத்தில் இந்த 2 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுறனால யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சரி அனுகூலமான ஒரு பலன் கொடுக்க இருக்கிறது. அடுத்ததாக வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க அல்லது படிப்புக்காக ஃபாரின் போகணும், அதுக்காக விசாக்காக வெயிட் பண்ணுறீங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலம்தான். உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது அற்புதமாக காத்துட்ருக்கு. அடுத்தது குடும்ப வாழ்க்கையில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். மற்றபடி பண வரவு ஆகட்டும், அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு நில ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்து சேல் ஆகவே இல்லை, கட்டாயம் இந்த ஜூலை மாதம் 2025 பிறந்ததுமே இந்த குரு சுக்கிரன் இணைவு ஏற்பட்டதும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்து இருக்கும். இந்த ஜூலைக்குள்ளே இருந்து இருந்திருக்கும். ஜூலை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியும் சேல் ஆயிரும். அடுத்தது குழந்தையின்மை பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவங்களுக்குமே சரி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். இந்த கிரக சேர்க்கையினால். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த வேலை தொழில் அமைப்புகள். ஒரு சில பேர் தொழிலில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினைப்பாங்க. ஆனால் மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு முன்னேற்றமே இருந்திருக்காது இது வரைக்கும். கட்டாயம் அவங்களுக்கு இந்த 2 கிரக சேர்க்கையினால தொழிலையுமே சரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் ஏற்படும். வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த 2 கிரக சேர்க்கையினால ஏற்படுது. இந்த மேஷ ராசிக்காரங்களாக இருக்கக்கூடிய நீங்கள்
குறிப்பிட்ட பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமை அன்று நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் ஆடை உடுத்தி நீங்க வந்துட்டு வஸ்திரம் சாத்தி ஒரு கொண்டக்கடலை 108 கொண்டக்கடலை மாலை தாராளமாக சாத்தலாம். ஸோ அல்லது கொண்டக்கடலை பிரசாதம் வந்து பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சுட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது நிச்சயமாக வந்துட்டு இந்த இருகிரக சேர்க்கையினால் வந்து குடும்பத்திலே சின்ன சின்ன சலசலப்புகள் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து குறிப்பிட்டு தவிர்க்கப்படும். ஸோ இந்த பரிகாரம் உங்களுக்கு போதுமானது. ஸோ அடுத்ததாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த இருகிரக சேர்க்கை என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானமாக இருக்கு. ஸோ இந்த 2ஆம் இடத்துல குரு சுக்கிர இணைவுங்கிறது ஏற்படுது. ஸோ கட்டாயம் வந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ உங்களுடைய ரிஷபத்துல இருந்து 1 6 சுக்கிரனாக வரார். அவரு போய் 2ல் உட்காந்துட்டு இருக்கனால நீங்க பேசுனீங்கனாவே உங்க குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் வெடிக்கும்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையே வந்து சின்ன சின்ன உறவு பாதிப்பு ஆகட்டும், டைவர்ஸ் வரைக்கும் கூட இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு இழுத்துட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ கட்டாயம் வந்து நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். ஸோ ஃபேமிலியிலேயே ஆகட்டும், பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசுங்க. பேச்சில் மிக கவனம் தேவை. கடன் வந்து இந்த சூழ்நிலையில வாங்கவே வேண்டாம். ஸோ கடன் வாங்கக்கூடிய நிலை வந்தாலுமே சரி, நீங்க வந்து அதை தவிர்க்கிறது தான் நல்லது. ஆனா அந்த நிலைமையும் உங்களுக்கு ஏற்படும். கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இழுபறியாக தான் இருக்கும். ஸோ இந்த 2020 உங்களுக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. புதுசா யாராவது கோர்ட்டு கேஸ் போடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2025 வந்து தவிர்த்துட்டு அடுத்து வர 2026 நீங்க வந்து அந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது போடலாம். ஸோ அடுத்து வருமானமுமே ஆகட்டும், பொருளாதாரத்துல வந்துட்டு ஒரு முன்னேற்றம் இருக்காம இந்த ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் தடுமாற்றம் அப்படிங்கிறது இந்த வரை இருக்கின்ற இந்த 2025 ஜூலை மாதத்துல இருந்து ஏற்படும். அதனால ஜூலை மாதம் வரைக்கும் எவ்வளவு பணம் சேர்க்க முடியுமோ சேர்த்து வச்சுக்கோங்க. ஜூலைல இருந்து உங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். ஆடம்பர செலவுகளும் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். குழந்தைங்க கிட்ட மட்டும் பார்த்து அக்கறையா பேசுங்க. ஸோ இந்த ரிஷபராசிக்காரங்க பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்டாயம் வந்து வெள்ளிக்கிழமையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆலயத்துல லக்ஷ்மி தாயாருடைய சன்னதிக்கு போயிட்டு ஒவ்வொரு நெய் தீபம் வாரம் வெள்ளிக்கிழமை ஏற்றிட்டு வாங்க. அதுவே வந்து உங்க பிரச்சனையே அப்படிங்கிறத குறைச்சு கொடுத்துரும். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா மிதுன ராசி. ஸோ நான் சொன்ன அந்த 5 ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரப்போகுது, இந்த கஜலட்சுமி ராஜயோகம் தரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் 2வது ராசியாக இந்த மிதுன ராசிக்காரங்க தான் இருக்காங்க. ஸோ இந்த ராசியிலேயே பார்த்தீங்கன்னா குரு சுக்கிர இணைவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது. ஸோ இந்த இணைவு வந்து என்ன செய்யும்னா உங்க வாழ்க்கையில வந்து நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துரும். பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த 2 கிரகமுமே சரி பகைவர்கள் தான். ஆனா இருக்கின்ற இடம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். உங்களுடைய ராசியில இந்த 2 கிரக சேர்க்கை ஏற்படுறனால வெளிநாட்டுல வந்து வேலைக்காக முயற்சி செய்யறவங்க அல்லது ஃபாரின்லயே வந்துட்டு அடுத்த வேலை மாற்றத்துக்காக ட்ரை பண்றவங்களாகட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்களுக்கு விருப்ப தகுந்த வந்து வேலை அப்படிங்கிறது அமைச்சு கொடுத்துரும். ஸோ படிப்புக்காக வந்து இவ்வளோ நாளா படிச்சு நீட் எக்ஸாம், மெயினா வந்து நீட் எக்ஸாம் எழுதுறவங்களாக இருந்தீங்கன்னா சீக்கிரமா 2025 பார்த்தோம்னா கிளியர் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் பண்ணிடுவீங்க. ஸோ படிப்புக்காக வந்து ஒரு டிராவல், வெளியில ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்த வருடம் வந்து ஏற்பட இருக்கிறது. பண வரவு பயந்துக்கவே வேண்டாம், திருப்திகரமாக இருக்கு. ஸோ அடுத்தது இந்த ப்ராப்பர்ட்டி, நிலம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருங்க. ஸோ உறவினர்கள் பேச்சை கேட்டு எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க வேண்டாம். நீங்களாவே உட்கார்ந்து யோசிச்சு முடிவெடுக்கிறது அவசியம். குழந்தை பாக்கியம் ஆகட்டும், திருமண தடைகள் ஆகட்டும், உங்களுக்கான வரன் உங்களை தேடி வந்துடும். குழந்தை பாக்கியத்துக்காக வந்து நீங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க, குழந்தையின்மையாவே இருக்கு, திருமணமாகி 10 வருஷம் ஆகுது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் அடுத்த ஆண்டு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகவும் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். யாரெல்லாம் வந்துட்டு அரசியல்ல ஈடுபாடோட இருக்கீங்களோ அவங்களுக்கு அடுத்தடுத்த பதவிகள் அப்படிங்கிறதாகட்டும், ப்ரமோஷன் ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்டேஜஸ், அப்கமிங் ஸ்டேஜஸ் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கு.
ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்க பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றுமே சரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயத்துக்கு போங்க. அங்கே போயிட்டு வெண்பொங்கல் பிரசாதத்தை வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சுட்டு வாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ 2025 ஆண்டு பார்த்தோம்னா மிதுனம் 2வது ராசியாக கஜலட்சுமி யோகத்தை பெறப்போகிற ராசியாக இருக்குது. ஸோ எந்த ஒரு கவலையும் வேண்டாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா கடக ராசி. ஸோ இந்த கடக ராசிக்காரங்களுக்கு குரு சுக்கிர இணைவு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னு பார்த்துடலாம். சரி, மற்ற ராசிக்காரங்களாகட்டும் இந்த கடக ராசிக்காரங்க கூடுதலாகவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய டைம் தான் இந்த ஜூலை 2025 முதல். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய விரயஸ்தானத்திலேயே வந்துட்டு குரு சுக்கிர இணைவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது. ஸோ இந்த இணைவு விரயஸ்தானத்தில் ஏற்படுறதுனால உங்களுக்கு வந்துட்டு பண இழப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்படும். யாரையும் நம்பி வந்து பணம் வந்து கொடுக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே உஷாராக இருக்கணும். நீங்கள் வந்து யாருக்காவது 2025 ஜூலை மாதத்துக்கு மேல் வந்து கடன் கொடுக்குறீங்கன்னா கொடுத்த பணம் அப்படிங்கிறது திரும்பி வராமல் போகும். ஸோ அடுத்து அந்த கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது வந்து உங்களுக்கு இழுத்தடிக்கும். ஸோ கோர்ட்டு கேஸ் போடுறது, கொடுத்த பணம் வராமல் இருக்குன்னு அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, இந்த மாதிரி நிலைகள்லாம் அடுத்தடுத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய ராசி தான் உங்களுடைய ராசி இந்த டைமிங்கில். ஸோ படிப்பு விஷயத்துலையுமே ஆகட்டும் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. நீங்கள் வந்து அடுத்தவங்க பேச்சை கேட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனையில் தான் முடியும். கூடவே பார்த்தோன்னா நண்பர்கள் ஸ்தானம். இந்த நண்பர்கள் ஸ்தானம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று. நண்பர்களோட பகிர்ந்து கொள்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. எந்த ஒரு காரியங்களாகட்டும் செய்கிறதுக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது தோல்விகளையும் தடைகளையும் தான் கொடுக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா திருமண ஒரு தடைகள் இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரங்க பார்த்தோம்னா கட்டாயம் வந்து 1க்கு 2 முறையாவது நீங்கள் திருமண பொருத்தம் 2 பேர்த்துக்கிட்ட பார்த்துட்டு பொண்ணாக இருந்தீங்கன்னா ஆணை பற்றி விசாரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் விசாரித்த பிறகு தான் வந்து திருமணம் மேற்கொள்ளணும். இல்லைன்னா தவறான ஒரு ப்ரொஃபைலோட உங்களுடைய வாழ்க்கையை மாட்டி விடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுத்திடும். ஸோ உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குரு சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கனால வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் வரும். பணம் வந்து இந்த கன்சல்டன்சி மூலிமா வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகிறவங்க இருப்பீங்க. ஸோ ஏஜென்சிக்கு பணம் கட்டி பண இழப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்படும். ஸோ நீங்கள் வந்து குறிப்பிட்டு இந்த ஜூலை மாதத்தில் இருந்து என்ன செய்கிறீங்கன்னா பணத்தை வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணுறது நல்லது. ஸோ தங்கமாக இருந்ததுன்னா உங்கள் தங்கம் வந்து அடகுக்கு போட வாய்ப்பு இருக்குது. ஸோ தங்கத்தின் மேலே சேவிங்ஸ் பண்ணாதீங்க, பணமாகவே வந்து பேங்க்கில் போட்டு வைங்க இருக்கின்ற பணத்தை. அதே போல் இந்த கோல்டு சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஆகட்டும் உங்கள் வீட்டில் இருக்குன்னா எச்சரிக்கையோடு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து தங்கம் தொலையக்கூடிய டைம் தான் இந்த ஜூலை 2025 குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, உங்களுடைய குழந்தைங்களை வந்து அக்கறையோடு பார்த்துக்கோங்க. மேலேருந்து குதிக்கும் பொழுது தலையில் அடிப்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது. காலில் ஃப்ராக்சர் ஆகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கடகராசிக்காரங்க யாரெல்லாம் வந்துட்டு 40 வயதுக்கு மேலே இருக்கிறீங்களோ கட்டாயம் வந்து கொலஸ்ட்ரால் அண்ட் சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதுலேயுமே வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம் தான். ஸோ இந்த கடகராசிக்காரங்க பார்த்தோம்னா எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் இந்த குரு சுக்கிர இணைவினால் ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து தப்பிப்பது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ராசிக்காரங்க மெயினாக வந்துட்டு காமாட்சி அம்மனுடைய கோயிலுக்கு திங்கக்கிழமை நாளன்று போயிட்டு சக்கரை பொங்கல் வந்து பிரசாதமாக கடவுளுக்கு படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை விநியோகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து இந்த குரு சுக்கிர சேர்க்கையினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைய தொடங்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா சிம்ம ராசி. நான் சொன்ன அந்த 5 ராசிகள்லையே பார்த்தோம்னா 3வது சிறப்பாக இருக்கக்கூடியது இந்த சிம்ம ராசி மட்டும்தான். எதனாலன்னா இந்த சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல அதாவது லாபஸ்தானத்திலேயே வந்துட்டு குரு சுக்கிர இணைவு அப்படிங்கிறது ஏற்பட இருக்கிறது. ஸோ இந்த லாபஸ்தானத்துல இந்த இருகிரக சேர்க்கை ஏற்படுறனால இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டது அப்படிங்கிறது இனிமே இருக்காது. இவ்வளோ நாள் வந்துட்டு பண வரவுக்காக கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஏன் பணம் வரதுக்காகவே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க, வருமானம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஸோ வருமானம் இருந்தும் ப்ரமோஷன் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பணத்தில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த வரக்கூடிய இந்த 2025 ஜூலை மாதத்தில் இருந்து
உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். வரக்கூடிய பணத்தை எந்த அக்கௌண்ட்ல போடுறது அந்த அளவுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில முக்கியமா பண விஷயத்துல வந்துட்டு ஏகப்பட்ட லாபங்களை சந்திக்க போறீங்க. முழுசா பாத்தீங்கன்னா கஜலக்ஷ்மி ராஜ யோகம் அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் பொருந்துது முதலாவதாக. ஸோ எதனாலன்னா லாபஸ்தானத்துல வர்றனால இவங்களுடைய 5ஆம் அதிபதி குருவாக இருக்காங்க சிம்ம ராசியிலிருந்து. ஸோ அந்த அதிபதி வந்து 11ஆம் இடத்துல உச்சம் பெற 11ஆம் இடத்துல வந்து கிரக சேர்க்கையில ஏற்படுறனால உங்களுக்கு வந்து மனதில் நினைத்த காரியம் அப்படிங்கிறது தங்கு தடை இல்லாம நடந்து முடியும். ஸோ அடுத்தது குலதெய்வத்துடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமா கிடைக்கும். நிறைய பேர் வந்து ஜாதகத்தை பார்த்து குலதெய்வத்துடைய அருள் இல்லை, குலதெய்வ தரிசனம் செய்யுங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இது வரைக்கும். ஆனா இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச தரிசனமாகட்டும் வழிபாடு ஆகட்டும், ஸோ அந்த வழிபாட்டினுடைய பலன் அப்படிங்கிறது முழுமையா வந்து இந்த ஜூலை அடுத்த ஆண்டு ஜூலை முதல்ல இருந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக இது நாள் வரைக்கும் வந்து தடைகள், மருத்துவ செலவு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூடிய விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ அடுத்தது திருமண தடை, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டேன் அல்லது திருமணத்திலேயே பிரச்சனை, திருமணம் ஆகிறதுல, ஸோ இந்த மாதிரி ஒரு தடைகள்ல இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாவே ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறத அமைச்சு கொடுத்துரும். ஸோ திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே வந்து பிரச்சனை அப்படின்னு இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா கட்டாயம் நீங்க வந்து ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும் பொழுது, யார் ஒருத்தங்க கணவன் மனைவி 2 பேத்துல சிம்ம ராசியில இருக்கீங்களோ அவங்க விட்டு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்து இணைந்து ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூடி வரும். ஸோ வேலையில இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா வருமானம் இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு கட்டாயம் வந்து அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்துல இருந்து ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ தொழில் செய்யறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்க தொழில் செய்யற இடத்துல சிங்கத்தின் உருவப்படம் அல்லது யானையின் உருவப்படம், இது 2ல ஏதாவது ஒரு படத்தை வந்து மாட்டி வைங்க. அதுவும் கிழக்கு அல்லது வடக்கு, மெயினா வந்துட்டு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு பார்த்தோம்னா வடக்கு தான். ஸோ வடக்கு நோக்கியவாறு அந்த படங்களை உருவப்படங்களை மாட்டும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது தொழிலில் வந்து தேடித்தரும். ஸோ இந்த சிம்ம ராசிக்காரங்க மேன்மேலும் சிறப்பான பலன்களை பெறுவதற்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் திருச்செந்தூருக்கு வியாழக்கிழமை அன்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. ஸோ முதல் நாள் புதன்கிழமை இரவு போய் அங்கே தங்கி இருந்து அடுத்த நாள் விடியற்காலை வியாழக்கிழமை விடியற்காலை தரிசனம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பான பலன்களை மேன்மேலும் இந்த கஜலட்சுமி ராஜயோகம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். ஸோ மெயினாக நீங்கள் வந்து யானை படத்தை அடிக்கடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கையில் பணம் அப்படிங்கிறது தங்கி கொண்டே இருக்கும். ஸோ அடுத்த ராசியாக கன்னி ராசி. ஸோ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த இருகிரக சேர்க்கை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த கன்னி ராசியில இருந்து தொழில் ஸ்தானம், அதாவது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல வந்துட்டு குரு சுக்கிர இணைவு அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த இணைவு என்ன செய்யும், கட்டாயம் வந்து பிரச்சனை கொடுக்கும். பார்த்துட்டு இருக்க வேலை வந்து பறிபோகும். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு நல்ல வேலையில இருந்துட்டு இருப்பீங்க, வேலை வந்து கைவிட்டு போற நிலைமை எதுவுமே இருந்திருக்காது. ஆனா அந்த ஜூலை 26 தாண்டிடுச்சுன்னா வந்துட்டு ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க வேலையும் கையை விட்டு போயிடும். தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா வந்து தொழில்ல வந்து ஒரு இரக்கம், ஏற்றமே இருக்காது, ஒரு இரக்கம் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல ஏற்படுத்திடும். ஸோ எதுலையுமே வந்துட்டு உஷாரா இருக்க வேண்டிய டைம் வந்து ஜூலை 2025 இருந்து எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாதீங்க. புது முயற்சிகள் வேண்டவே வேண்டாம். பார்த்துட்டு இருக்க தொழிலே செய்யுங்க. வேலையுமே ஆகட்டும், நீங்க சக ஊழியர்கிட்ட பேசும் பொழுதும் சரி அல்லது உயரதிகாரி கிட்ட பேசும் பொழுதும் சரி கொஞ்சம் கவனத்தோட பேச வேண்டியது அவசியம். இல்லைன்னா வந்து வேலை செய்யற இடத்துலயே பிரச்சனை ஏற்பட்டு லே ஆஃப் செய்யறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஸோ கணவனால ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு ஸோ அம்மா வீட்டுக்கு செல்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த கன்னி ராசிக்காரங்க வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ கட்டாயம் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்ததுன்னா வந்து திருமண வாழ்க்கை பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம். இல்லைன்னா கட்டாயம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில டைவர்ஸ் வரைக்கும் இழுத்துட்டு போற காலம்தான் வந்து இந்த ஜூலை 2025. படிக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா கட்டாயம் வந்துட்டு கவனம் செலுத்தி படிப்பில் வந்து கவனம் செலுத்த வேண்டும். படிப்பிலையுமே சரி மதிப்பெண்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
ஹயக்ரீவர் வழிபாடு அப்படிங்கிறது இந்த கன்னிராசிக்காரங்க மாணவர்களாக இருக்கும் பொழுது அவங்க ஹயக்ரீவருடைய வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் ஏலக்காய் மாலை சாத்தி அதை வழிபாடு செய்யும் பொழுது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா அந்த கான்சன்ட்ரேஷன் பவர், மெமரி பவர் ஆகட்டும், இது இரண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா திருமணம் ஆகாமல் இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது கட்டாயம் வந்து 1க்கு 2 முறை 2 பேர்த்துக்கிட்ட பொருத்தம் பாருங்க. ஸோ அடுத்தவங்களை பற்றி விசாரிக்கிறது, மாப்பிள்ளை வீட்டாராகட்டும் பெண் வீட்டாராகட்டும் 2 பேற்றை பற்றி விசாரிக்கிறதுல முதல்ல கவனம் செலுத்துங்க. இல்லைன்னா வந்து தவறான ஒரு ப்ரொஃபைலோட உங்களை மாட்டி விடுறதுக்கு இந்த கிரக சேர்க்கையே உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ பணம் அப்படிங்கிறது உங்கள் கையில் நிற்கவே நிற்காது. நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சா மட்டும்தான் வந்து செலவுக்காவது அங்கே பணம் இருக்கும். கையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா விடியறதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு விரய செலவு அப்படிங்கிறது வந்துவிடும். மெயினாக வந்து யாரெல்லாம் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட இதில் இருக்கீங்களோ, பதவியில் இருக்கீங்களோ, உங்களுக்கு வந்துட்டு ஆதாயமான காலம் இது கிடையாது. ஸோ உங்களை வந்துட்டு உங்கள் கூட இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா பழி வாங்குற ஒரு நோக்கத்தோட பழகிறவங்க இருப்பாங்க. ஸோ உஷாரான டைம் தான், உஷாராக இருக்கக்கூடிய நேரம் இது. ஸோ இந்த கன்னிராசிக்காரங்க இந்த இருகிரக சேர்க்கை பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் பச்சை பயிறு தானம் வந்து பெருமாள் கோயில் வாசல்ல இருக்கக்கூடிய எளியவர்களுக்கு போய் தானம் கொடுத்துட்டு வாங்க. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பிலிருந்து தப்பித்து ஒரு நன்மை அப்படிங்கிறது சிறிதளவாவது நடக்கிறதுக்கு உதவி செய்யும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா துலா ராசி. ஸோ இந்த துலா ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் சொன்ன அந்த 5 ராசிக்காரங்களுக்கு இந்த கஜலட்சுமி ராஜயோகம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுல 4வது ராசியான இந்த துலா ராசிக்காரங்க தான். ஸோ இந்த துலா ராசிக்காரங்களுக்கு 9ஆம் அதாவது பாக்கிய ஸ்தானத்துல வந்து இந்த இரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ இந்த கிரக சேர்க்கை என்ன செய்யும்? தந்தையினால ஒரு ஆதாயம், அனுகூலம் அப்படிங்கிறத ஏற்படுத்தும். ஸோ இது நாள் வரைக்குமே வந்து தந்தை வழியில இருந்து வந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆகட்டும், அது எல்லாமே நீங்கி ஒரு சுமூகமான ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ பாகப்பிரிவினை செய்யாம இவ்வளோ நாளாக வந்துட்டு சகோதரரிடையே வந்து பிரச்சனை இருந்துட்டு வந்துட்டு இருந்தவங்களுக்கு ஸோ இந்த ஜூலை 2025 முதல் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பிரச்சனையாக இருந்தது எல்லாமே வந்து நீங்கி உங்களுடைய பங்கு அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு தந்தையினால் முழு பலனை அனுபவிக்கக்கூடிய டைம் வந்து இந்த டைம். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா பூர்வீகத்திலையுமே சரி பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கும், அது எல்லாமே வந்து நீங்கிரும். இனிமே குழந்தை பாக்கியத்துக்காக வந்து பிரச்சனைகளோடு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிட்டிரும். மருத்துவரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் இது நாள் வரைக்கும் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் ட்ரீட்மெண்ட் இல்லாமையே வந்துட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா பாக்கியஸ்தானத்தில் இந்த கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கனால வண்டி வாகன சேர்க்கை அப்படிங்கிறதும் ஏற்படும். கட்டின வீடு அமைப்பு வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்துது. ஸோ கட்டாயம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சொந்த வீடு இல்லையே அப்படின்னு ஏக்கத்தோடு இருந்து வந்தவங்களுக்கு அடுத்த வருடம் ஜூலை மாதம் 26ஆம் தேதிக்கு மேலே கட்டாயம் இந்த வீடு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா வேலையில் வந்துட்டு சக ஊழியர்கிட்ட மட்டும் எச்சரிக்கையோடு இருக்கிறது அவசியம். இந்த நேரத்தில் அவங்களே வந்துட்டு மேலதிகாரிகிட்ட வந்து உங்களை பற்றி சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன இடையூறு வந்து உங்களுக்கு கொடுக்குமே தவிர பெரிதளவில் எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ வேலையில் வந்து ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ஒரு நல்ல ஒரு இடமாற்றம், யாரெல்லாம் வந்து சொந்த வீடு கிட்ட வந்து இடமாற்றத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இடமாற்றம் சீக்கிரமாகவே கிடைச்சிரும். மேலும் வந்து இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த கஜலட்சுமி ராஜயோகத்தோட சிறப்பான பலன்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரை வந்துட்டு ஒவ்வொரு சனிக்கிழமை நாளன்றும் போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அதுவே வந்து போதுமான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா விருச்சிக ராசி. ஸோ யாரெல்லாம் விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் வந்து இந்த இருகிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ பொதுவாகவே வந்துட்டு 8ல் வந்து இருகிரக சேர்க்கை இருந்தது, அதுவும் பார்த்தீங்கன்னா பகைவர்கள் 2 பேர் சேர்க்கை பெற்று அமர போகிறாங்க. ஸோ இந்த நிலை என்ன பண்ணும் அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருந்து வந்துட்டு இருக்கு. வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா தப்பித்து கொள்ளலாம். ஸோ யாரெல்லாம் வந்து பிறந்த ஊரில் இருக்கீங்களோ விருச்சிக ராசிக்காரங்க கட்டாயம் பிரச்சனை அப்படிங்கிறது உறுதி. உங்கள் வாயாலேயே தான் பிரச்சனை வரும், வேற யாராலையும் வராது. அதே போல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல
நீங்களாவே ஏதாவது ஒரு சொல்ல போய் மேலதிகாரியோட சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கட்டாயம் வந்து உங்களுக்கு அவாய்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது பெண்களாக இருக்கும்போது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகளுக்குள்ளே போவீங்க, ஆப்ரேஷன் வரைக்கும் கூட போகலாம். அதனால் வந்து உடல் ரீதியாக வந்து பாதிப்புகள் சிம்டம் முன்னாடியே தெரிஞ்சதுன்னா முன்கூட்டியே வந்து டாக்டரை வந்து போய் பார்க்குறது அவசியம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த பூர்வீக ஸ்தான அதிபதி குரு, அதாவது இந்த விருச்சிக ராசிக்கு 2-5 கூடிய குரு அஷ்டமத்தில் போய் சுக்கிரனோட சேர்க்கை பெறுறார். ஸோ இது என்ன பண்ணும், குடும்பத்தில் சலசலப்புகளை ஏற்படுத்தும், மனசு நிம்மதியை குறைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு நினைப்பீங்க, ஆனால் போகவே முடியாது. ஸோ இந்த மாதிரி தடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்திகிட்டே இருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது வியாழக்கிழமை நாள் அன்னைக்கு கட்டாயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதனாலன்னா உங்களுடைய 5 குடையவன் பார்த்தீங்கன்னா குரு அஷ்டமத்தில் மறைகிறனால கூட பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சேர்ந்து இருக்கார் விரயஸ்தானாதிபதியோட. ஸோ இந்த பிரச்சனைகள், வண்டி போயிட்டு இருக்க வண்டியில் சடனாக வந்துட்டு டயர் வெடிக்கிறது, ஸோ டயர் பஞ்சர் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஜூலை மாதத்துக்கு மேலே ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ உஷாராக இருக்க வேண்டிய டைம் பீரியட் இது. கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள்ங்கிறது உண்டாகும். ஸோ 5 குரு 7 குடையவர் சுக்கிரன், 5-7 குடையவர் கிரக சேர்க்கை பெற்று மிதுனத்தில் 8ல் இருக்கனால கணவன் மனைவிக்கிடையே பாதிப்புகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஸோ விட்டு கொடுத்து போகிறது நல்லது. டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு கேஸ் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடாது. 2025 முடிய வாய்ப்பே இல்லை. கோர்ட்டு கேஸ், சிவில் கேஸ் ஆகட்டும், டைவர்ஸ் கேஸ் ஆகட்டும், யார் யாரெல்லாம் விருச்சிக ராசி போட்டிருக்கீங்களோ கேஸ் முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அடுத்தது இந்த விருச்சிக ராசிக்காரங்க மேன்மேலும் சிறப்பான பலன்களை பெறுவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் துர்க்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் மேற்கொள்ளணும். ராகு காலத்தில் மேற்கொண்டுட்டு வாங்க. கட்டாயம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பிலிருந்து சிறிதளவு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஸோ அடுத்த ராசியாக தனுசு ராசி. ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த இரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மிதுனத்தில் போய் அமைஞ்சிருக்கு. ஸோ களத்திரத்தில் போய், அதாவது 7ஆம் இடத்துல இருகிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சேர்க்கை என்ன செய்யும், கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை அதிகப்படுத்தும். ஸோ ஒருத்தர் பேச இன்னொருத்தர் பேச அது வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக போயிட்டு அந்த இடத்துலையே சண்டை சச்சரவுகள் பெரிதளவு வரும். ஸோ விட்டு கொடுத்து போகணும். ஸோ அடுத்தது பார்ட்னர்ஷிப். யார் யாரெல்லாம் வந்து தொழிலில் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்கிறவங்களாக இருக்கீங்களோ உங்களுடைய பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டதில் அங்கேயுமே வந்துட்டு பார்ட்னரோட சுமூகமாக போகாத நிலை, லாபத்தில் வந்துட்டு சரிசமமாக வந்து பிரிக்காத ஒரு நிலையினால பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொழிலில் வந்து உங்களுக்கு ஏற்படுத்திடும். ஸோ அதனால் வந்துட்டு நண்பர்களை நம்பி எதுலையுமே மூவ் பண்ணாதீங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த 2025 அவாய்ட் பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் நீங்கள் தாராளமாக புதிய தொழில் அப்படிங்கிறத துவங்கலாம். ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க வேலையை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறது நல்லது. புது வேலை முயற்சிக்காக யாராவது ஈடுபட்டிருந்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலை வந்து ஏற்கனவே படுமோசம் மன அழுத்தத்தோட தான் அந்த வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஒர்க் ப்ரெஷரோட. அதை விட பயங்கரமாக அடுத்த வேலைங்கிறது அமைஞ்சிரும். அதனால புதிய வேலைக்காக யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். அடுத்தது குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டதுமே சரி, மெடிக்கல் செலவுகள் அப்படிங்கிறது கட்டாயம் கொடுக்கும். மெடிக்கல் செலவுகள் ஏற்பட்டு தான் அந்த இடத்துல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் பிரச்சனைகள் முழுதளவில் குறையவே குறையாது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் வந்து அடுத்த ஆண்டு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு போகும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து படிப்பில் கவனம் செலுத்தவே முடியாது, கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை கூட வந்து இந்த ஜூலை மாதத்துக்கு மேலே வந்து மதிப்பெண்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும். ஒரே ஒரு வியாழக்கிழமை மட்டும் வருஷத்தில் ஒரு தடவை செஞ்சாலும் போதும். மஞ்சள் வஸ்திரம் சாத்தி 108 கொண்டக்கடலை மாலை சாத்தி நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கட்டாயம் வந்து வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து உங்களால் தப்பிக்க முடியும். ஸோ அடுத்த ராசியாக மகர ராசி. ஸோ இந்த மகர ராசிக்காரங்களுடைய குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது 3-12 கூடியவர் வந்து 6ல் போயிட்டு இருகிரக சேர்க்கைங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சேர்க்கை என்ன செய்யும், கடன் வாங்க வைக்கும். கட்டாயம் நீங்கள் ஜூலை 2025 ஆண்டுக்கு மேலே கடன் அப்படிங்கிறத வாங்கி போட்டு ஒரு வீடு கட்டுவீங்க அல்லது வண்டி வாங்குவீங்க. இந்த மாதிரி அமைப்புகளை தான் உங்களுக்கு ஏற்படுத்திடும். ஸோ கட்டாயம் வந்து வாங்கக்கூடிய கடன் உங்களுடைய வருமானம் வச்சு கட்ட முடியுமா அப்படின்னு யோசிச்சு வாங்க வேண்டியது அவசியம்.
இல்லைன்னா வந்து அடுத்த வர 5 வருஷத்துக்குமே வந்து கடனை கட்டி முடிக்க முடியாது, தொடர்ந்துட்டே தான் போகும். ஸோ அடுத்தது எதிரிகள் தொல்லை வந்து அதிகமாகும். அரசியல் சம்பந்தப்பட்ட பதவியில இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் வந்து ஆப்போசிட் அணியினோட பிரச்சனை அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த மகர ராசிக்காரங்க படிப்பிலேயே ஆகட்டும், டாக்டர் சம்மந்தப்பட்டது மெடிசன் ரிலேட்டட்ல படிப்பு படிக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமா சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்து அந்த இடத்துல உங்களுக்கு நிவர்த்தி அடைஞ்சிரும். இதுவே வந்துட்டு ஐடி படிப்பு படிக்கிறவங்க, வேற ஏதாவது படிப்பு படிக்கிறவங்க, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எதுவாகட்டையும் மெடிசன் தவிர்த்து மற்ற படிப்பில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நிறைய அரியர்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பாஸ் மார்க் எடுக்கிறதே வந்து ரொம்ப கடினமான சூழலா மாறுது. ஸோ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 6ல் இருகிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கனால வெளிநாட்டுக்கு போக வேலை வாங்கி தரேன், பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த டைம்ல உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு பணம் மட்டும்தான் நஷ்டமடையுமே தவிர உங்களுக்கு வந்து அந்த வெளிநாட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதனால யாரையும் நம்பி வந்து பணம் வந்து கொடுக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்ல வந்து மிகவும் உஷாராக இருக்க வேண்டிய டைம் பீரியட் இது. ஸோ அடுத்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது, இதுலெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல 50% பண நஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுது. ஸோ அடுத்த வருடம் முழுசாவே பார்த்தோன்னா அதிகப்படியான அமௌண்ட்டை வந்து இந்த ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு மேன்மேலும் சிறப்பான பலன்கள் பெறுவதற்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயாரை வந்து தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. துளசி இலைகளால் அர்ச்சனை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த ராசியாக கும்பராசி. நான் சொன்ன அந்த 5 ராசிகளில் 5வது ராசி தான் வந்து இந்த கும்பராசி. ஸோ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்துட்டு 5ஆம் பாவகத்தில் இந்த இருகிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ 2க்கும் 11க்கும் உடைய குரு சுக்கிரனுடைய போய் சேர்க்கை பெற்று 5ஆம் பாவகத்தில் உட்கார்றார். இது நாள் வரைக்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த வழிபாட்டினுடைய முழு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த ஜூலை 2025க்கு மேலே தான் வந்து மொத்தமாகவே கிடைக்க போகுது. மனதில் வந்து நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். முதலாவதாக பார்த்தோம்னா இந்த வருமானம் சம்மந்தப்பட்டது. இந்த வேலைக்கே தான் போவேன், ஐடி வேலைக்கே சாஃப்ட்வேர் வேலைக்கே தான் போவேன் அப்படின்னு ஒரு சில பேர் மைண்ட் செட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கட்டாயம் அந்த வேலை உறுதியாக கிடைக்கும், நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா. ஸோ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா வருமானத்துல எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. ஸோ ஐடி துறையில வேலை தேடுபவர்களுக்கு நினைத்த வேலை அப்படிங்கிறது கிடைச்சிரும். வருமானத்திலையும் எந்த ஒரு பிரச்சனைகளும் கொடுக்காது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். யாரெல்லாம் வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அல்லது டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து மெயினா யார் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறீங்க அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட கடைகள் வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு வந்து தொழில் அமோகமான ஒரு வெற்றியை வந்து இந்த 2025 ஜூலை மாதத்துலேருந்து தரப்போகுது. ஸோ நீங்க வந்துட்டு தொழில் செய்கிற இடத்துல மாட்டி வைக்கக்கூடிய படம் பார்த்தோம்னா கஜலட்சுமியோடைய திருவுருவ படத்தை வந்து வடக்கு திசை நோக்கியவாறு வந்து மாட்டி வைங்க. தொழில் செய்கிற இடத்துல மேன்மேலும் வந்து உங்களுக்கு வருமானத்தை வந்து பெருக்கி கொடுக்கும். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டுடைய பலனும் முழுமையாக கிடைக்குது. குழந்தைங்களால ஒரு அனுகூலம், ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது நாள் வரைக்கும் வந்துட்டு கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருந்து வந்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். எந்த ஒரு பிரச்சனைகளும் அதில் வராது. ஸோ திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண வரன் அப்படிங்கிறது உங்களுடைய வீடு தேடி வரனுடைய ஜாதகம் வந்து கைக்கு வரும். ஸோ பொருத்தம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டியது அவசியம். ஸோ இந்த கும்பராசிக்காரங்க யாரெல்லாம் அரசியல் துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கு அடுத்தடுத்து பதவிகள் நோக்கி உங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு சூழல்ங்கிறது இந்த அரசியல்ல வந்து ஏற்படுத்தும். நிறைய பேருடைய சப்போர்ட், உயர் அதிகாரிகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்துல வந்து கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்டதுக்காக முயற்சி செய்றீங்க, வெளிநாட்டு வாய்ப்பே இது நாள் வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறவங்க உங்களுடைய நண்பர்கள் மூலியமா வந்து ஒரு அப்ளிகேஷன் போடும் பொழுது உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது கனவுல இருந்தது நிஜமாயிடும். ஸோ மேன்மேலும் சிறப்பான பலன்களை இந்த கும்பராசிக்காரங்க பெறுவதற்குன்னு பார்த்தோம்னா என்ன வழிபாடு செய்யணும்? வெள்ளிக்கிழமை தோறும் கஜலட்சுமி படம் வீட்டில் வைத்திருந்தால் ஓகே,
அல்லது கஜலட்சுமியோட படம் இல்லைன்னா வாங்கிக்கோங்க. அந்த படத்துக்கு 5 தீபம், அதாவது பஞ்சமுக தீபம்னு சொல்லுவோம். ஸோ அந்த பஞ்சமுக தீபத்தை வந்து வெள்ளிக்கிழமையில காலையில சுக்ரஹோரையில், அதாவது 6 to 7 காலை சுக்ரஹோரை, ஸோ அந்த ஹோரை நேரத்துல ஏற்றும் பொழுது மிக மிக சிறப்பான பலன்கள் இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு அள்ளி கொடுத்துரும். ஸோ இறுதியாக பார்த்தோம்னா இந்த மீன ராசி, ஸோ இந்த நிறைவு ராசியான மீன ராசிக்காரங்களுக்கு இந்த இருகிரக சேர்க்கை அப்படிங்கிறது 4ஆம் பாவகத்துல வந்து ஏற்படுது, மிதுனத்துல. ஸோ இந்த இருகிரக சேர்க்கை உங்களுடைய முயற்சிகள்ல வந்து தடை வரும். ஸோ நீங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு தடைகள் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ உஷாரா இருக்க வேண்டியது அவசியம். முதல்லயே வந்துட்டு யாரையும் நம்பி பணத்தை வந்து கொடுக்க வேண்டாம். ஸோ டாக்குமெண்ட் விஷயத்துல கட்டாயம் வந்துட்டு 2 முறையாவது படித்து பாருங்க. மெயினாக இந்த ப்ராப்பர்ட்டி விஷயங்கள்ல டாக்குமெண்ட்ல வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். ஸோ யாரையும் நம்பி பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ட்ரேடிங் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ஜூலை 2025 முதல் தவிர்க்கிறது ரொம்பவே வந்து அவசியம். ஸோ குடும்ப வாழ்க்கையிலுமே சரி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ யாரெல்லாம் மீனராசிக்காரங்களாக இருக்கீங்களோ அவங்களுடைய தாயாரோட ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது அல்லது சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து கீழே விழறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ யாரெல்லாம் மீனராசி அவங்களுடைய தாயாரை வந்து அக்கறையோடு பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துலேயுமே சரி வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அஜீரண கோளாறுகளும் வரும். ஸோ கடை உணவை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் சமைக்கிற உணவு வந்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது. காரசாரமான உணவை வந்து இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஸோ அடுத்தது மாணவிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்துட்டு டீச்சரோட ஒரு சண்டை நடக்கிறது, ஸ்கூலில் படிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா இல்லை காலேஜில் இருந்தீங்கன்னா வந்துட்டு ஹெச்ஓடியோட ஒரு சண்டை, சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கள் தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ இதிலெல்லாம் வந்து கட்டாயம் வந்து கவனம் செலுத்தி இருங்க. யாரையும் நம்பி, முக்கியமாக நண்பர்களை நம்பி எங்கேயும் போக வேண்டாம். ஸோ ஸ்கூல் காலேஜ் படிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா மதிப்பெண்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வரும், பாஸ் பண்ணுவீங்க. ஆனால் அதிகப்படியான மதிப்பெண்கள் எதிர்பார்க்கிறது வேண்டாம். ஸோ அடுத்தது தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியே பார்த்தீங்கன்னா குரு. ஸோ 1க்கும் 10க்கும் உடைய குரு 4ஆம் இடத்துல வந்து இந்த இருகிரக சேர்க்கையில் ஏற்பட்டுட்டு இருக்கனால கட்டாயம் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ல வந்து ஒரு பிரச்சனை வரும். ஸோ தரக்குறைவான ஒரு ப்ராடக்ட் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு அந்த மாதிரி தேவையே இல்லாத யாராவது எதிரிகள் மூலியமா ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது உங்கள் தொழில் மேலே வந்து விழும். ஸோ ஒரு அவமானம் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு தொழில் செய்கிற இடத்துல உங்களுடைய ஊழியர்கள் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறது மிகவும் நல்லது. ஸோ வேலைக்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா சக ஊழியர்கிட்ட பார்த்து பேசுங்க. ஸோ வேற எதுவும் பெரிதாக பிரச்சனைகள் கொடுக்காது. திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாயின் உறவினர் மூலியமாக ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாகியத்திலேயே பிரச்சனையாக இருந்து வந்துட்டு இருக்குன்னா உங்களுடைய பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரை போய் அணுகி பாருங்க. அந்த பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக தீர்வு தரும். ஸோ அடுத்தது பொருளாதாரம் நல்லபடியாக தான் இருக்குது. ஆனால் பணம் மட்டும் எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள் கையில் இருக்கும். மேலும் வந்து இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையினால் வந்து ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைப்பதற்கு நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டியது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 11 முறை வந்து சுற்றி வாருங்கள். ஸோ உங்கள்கிட்ட இருக்க பணம் வந்து நஷ்டமடையாமல் நீங்களே பணவரவை திருப்திகரமாக வைத்துக்க அது வந்து உதவி பண்ணும். இந்த வழிபாடே வந்து போதுமானது. சரி, இந்த பதிவில் மொத்தமாக பார்த்தோம்னா இந்த குரு சுக்கிர இணைவு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நல்லது, ஸோ மொத்தமாக 12 ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் வரிசையாக பார்த்தோம். அதில் குறிப்பிட்டு இந்த 5 ராசிக்காரங்க மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், கும்பம், ஸோ இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு கஜலட்சுமி ராஜயோகம் தரப்போகுது. எப்படிப்பட்ட யோகங்கள் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ இந்த பதிவு இதோட நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.